Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த ஐ லுக் ஸ்பெசிஃபிக்காக எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த ஐ லுக் வந்துட்டு ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் நோண்டிட்டு இருந்தபோது டக்குன்னு ஒரு ஸ்மோக்கி சொல்ல மாட்டேன், ஒரு மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பர்பிள் ஐ பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம வந்து பர்பிள் தீமில் இருக்கோமா, ஸோ அதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரீக்ரியேஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்துட்டு இந்த லுக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் மாதிரி, செமி ட்ரெடிஷ்னல் லுக் மாதிரி நான் வந்துட்டு பேர் பண்ணியிருக்கேன். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது லுக் டர்ன் ஆன விதம். என்ன ஒரே ஒரு வருத்தம்னா இது போட்டு எங்கேயும் இப்போ வெளியில் போக முடியாது அப்படின்றது தான். பட் எனிவேஸ் வேறு எதுவும் பேசாமல் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி இந்த லுக் க்ரியேட் பண்ணேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கின் ப்ரெப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு ஆயிலி ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருக்குது அப்படின்றதுனால நான் ஸ்கின் ப்ரெப்புக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறது, ஆக்னே வராமல் பார்த்துக்கிறது, அதுக்கு சூட்டபிளாக இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நான் வந்து ஆப்ட் பண்ணிப்பேன். அந்த விதத்தில் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்கிறது பார்த்தீங்கன்னா பயோடமாலேருந்து இருக்கக்கூடிய இந்த ஜெல் மூசான். இது சிவிஎம் ஜெல் மூசான். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஆயிலி ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருந்ததுன்னா இது சூப்பராக இருக்க போது. இது என்னுடைய இன்னொரு புது பேக். பயோடமோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல ரொம்ப அல்ட்ரா ஜென்டலாக இருக்க போது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் இது சோப் ஃப்ரீ ஃபார்முலாலையும் இருக்குது. உங்கள் ஸ்கின்னோட pH லெவலையும் பேலன்ஸ் பண்ண போகுது. சீபம் செக்ரீஷனை 68% வந்து இது இன்ஸ்டன்ட்டாக கம்மி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதில் ஜிங்க் சல்ஃபேட் அண்ட் காப்பர் சல்ஃபேட் இருக்குது. அது உங்கள் எபிடமஸ் அழகாக கிளென்ஸ் பண்ணுறதுக்கும், இந்த பிளமிஷஸ்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி ஆயில் செக்ரீஷனை, சீபம் செக்ரீஷனை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. கிங்கோ பிலோபா எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. இது பொட்டன்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்து ஸ்கின்னை வந்து சூத் பண்ண போது, ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ண போது. லாக்டிக் ஆசிட் இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு மைல்டு எக்ஸ்ஃபோலியன்ட் மாதிரி இருக்க போது. அடுத்து ஃபேஸை நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். சிபிஎம் ஹைட்ரா மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நரிஷிங், இன்டென்ஸாக உங்கள் ஸ்கின்னை ரீஹைட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர். உங்கள் ஸ்கின்னை வந்து இது 24 மணி நேரத்துக்கு வந்து மாய்ஸ்சரைஸ்டாக பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஆயிலி ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். செரமைடு ஏஜென்ட்ஸ் இருக்குது. இது வந்துட்டு உங்களுடைய ஸ்கின்னுக்கு அந்த ஒரு டைட்டான சென்சேஷன் கொடுக்க போகுது. நாக்சலன் அண்ட் அலன்டாயின் இருக்குது. இதுவும் உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு சூத் பண்ணி ரெட்னஸ் எதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஜென்டில் ப்ளஸ் எஃபெக்டிவான ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, நான் வந்து கொஞ்சம் ஸ்ப்ளர்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு ஓகே தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பயோடமாவோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் வச்சிருக்கேன். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கோட் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபர் கிடைக்க போது. மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னுடைய ஸ்கின் ப்ரெப் முடிஞ்சுட்டு என்னுடைய பேஸ் ஒர்க் வந்துட்டு ஒரு 90% நான் முடிச்சிட்டேன். ஒரு ஹைலைட்டர் மட்டும் போடணும், அதை நான் பண்ணலை. பட் நான் டேரெக்டாக என்னுடைய ஐ மேக்கப் தான் வந்து காமிக்க போகிறேன். ஏன்னா இன்றைக்கி ஐ லுக் நான் இதை தான் வந்து இன்ஸ்பயர் பண்ணி ட்ரை பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் ஃபஸ்ட்டு என்னுடைய ஐலிட்ஸை ப்ரெப் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ண போகிறோம். ஒரு லைட்டர் ஷேடு கன்சீலர் எடுத்து இப்படி கண்ணு மேலே போட்டுக்கிறேன். இது என்ன பண்ண போகுதுன்னா கொஞ்சம் டேக்கி ஆக்கும் நம்மளுடைய ஐலிட்ஸை. அண்ட் ஒரு பேஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும். கலர் அழகாக பாப் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு இதை என்னுடைய ஐலிட்ஸில் இப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்கிட்ட நிறைய பர்பிள் டோன்ட் ஐ ஷேடோ பேலட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இந்த பேலட்லேருந்து இந்த ஒரு சாஃப்ட் மேட் பிங்க் ஷேட் எடுத்துக்கிறேன். இதை வந்து என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் ஜஸ்ட் லைட்டாக நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து லைட்டாக ஒரு பிங்க் ஹியூ அங்கே தெரியுது. பிங்க் அண்ட் பர்பிள்ஸ் இதெல்லாம் நல்லா போகும். பீச் கலர், அந்த சால்மன் கலர் அதெல்லாம் உங்கள் ட்ரான்சிஷன் ஏரியாவுக்கு போடுறதுக்கு பதிலாக பர்பிள் வயலட் அவுட்ஃபிட்ஸ்க்கு பிங்க்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் அது பக்கத்தில் இன்னொரு ஒரு மாதிரி மோவ் பிங்க் இருக்குது. இதையும் அதே ப்ரஷ்லேயே எடுத்துக்கிறேன். ஆல்சோ என்னுடைய ப்ரஷ்ஷில் ஆல்ரெடி ஏகப்பட்ட பிக்மெண்ட் இருக்குது. பட் அதெல்லாம் ஜஸ்ட் பிக்மெண்ட் தான், ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. ஸோ ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ண சோம்பேத்தனம் பட்டுட்டு இதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதையும் அந்த பிங்க் மேலேயே நான் போடுறேன். அது வந்து லைட்டாக அந்த டெப்த் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அடுத்து ஒரு பிளாக் பவுடர் எடுத்துக்கிறேன், ஐ ஷேடோ பவுடர். அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ்ஷில் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கண்ணாடி செம க்யூட்டாக இருக்குல்ல, என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு வாங்கியிருந்தா, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வச்சு என்னுடைய ஐஸ்க்கு இந்த கார்னரில் ஒரு விங்கு மாதிரி போடுறேன். அதை அப்படியே இந்த விங்கை இப்படி எடுத்துகிட்டு வரேன். லைட்டாக அந்த பிளாக்கை ஸ்மஜ் பண்ண மாதிரியும் ஆக்கிக்கிறேன். இந்த எட்ஜஸ் கார்னர்ஸ் வந்து நான் இப்போ வரி பண்ண போகிறது கிடையாது. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா இந்த ஒரு மேட் வயலட் ஷேட் இருக்குங்க, பர்பிள் ஷேட், அதை எடுத்துக்கிறேன். அதே ப்ரஷ்லேயே எடுத்து அந்த பிளாக் ஐலைனர் போட்டேன்ல, பிளாக் ஐ ஷேடோ, அது மேலே இப்படி நான் பேக் பண்ணி அந்த பிளாக்கோட பிளெண்டும் பண்ணிக்கிறேன். நான் அதே கொஞ்சமாக இந்த இன்னர் லிட் ஏரியாவுக்கு வர மாதிரியும் பார்த்துக்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவை டெப்த், அதனால் அந்த பர்பிளில் அந்த பிளாக் மேலே இன்னும் கொஞ்சம் பேக் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் இந்த ஒரு
வயலட் ஷிம்மரி ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் போட்டிருக்கிறது இன்னும் கொஞ்சம் லைட்டர் டோன்ஸாக இருக்குது. பட் நான் கொஞ்சம் டீப்பர் டோன்ஸாக போய்க்கிறேன். ஏன்னா என்னுடைய ஸ்கின் டோனுக்கு அந்த கலர் ரொம்ப வாஷ்ட் அவுட்டாக இருக்கும். இதை என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஐலிட்ஸில் இந்த இன்னர் கார்னரில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அப்புறம் அதே இந்த அவுட்டர் கார்னர் ஏரியாவுக்கும் வந்து கொஞ்சமாக இப்படி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். சென்டரில் கொஞ்சோண்டு ஒரு கேப் விடுறேன், ரொம்ப மைல்டாக. ஏன்னா அங்கே நான் ஆப்வியஸாக இன்னொரு கலர் போட போகிறேன். இந்த சாக்கெட் ஏரியா இருக்குல்ல இங்கே, அதை வந்து கனெக்ட் பண்ணுறேன் இந்த ஷிம்மர் ஷேட் வச்சு. அப்புறம் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா இங்கே பிளெண்ட் பண்ணி விடுறேன். இப்போ என்னுடைய ஐலிட்ஸோட சென்டர் பார்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ திங்க் ப்ராபப்ளி இந்த பேலட்லேருந்து இந்த ஒரு ஷேட் எடுத்துக்க போகிறேன். ஆமாம், இந்த ஷேட் இதில் வந்து பியூட்டிஃபுல் ஹியூஸ் ஆஃப் பிங்க் அண்ட் பர்பிள் இருக்குது. ஸோ இதை எடுத்து ஐலிடோட சென்டரில் இப்படி பேக் பண்ணி பார்க்குறேன். ஆனால் அது அந்தளவுக்கு இதில் இருக்க மாதிரி பளிச்சுன்னு எடுத்துக்காட்டல. இதில் பிங்க் டைமண்ட் அப்படின்ற ஒரு ஷேட் இருக்குது. இதுவும் அந்தளவுக்கு அந்த ஒரு அது வந்து கொடுக்கல. பட் வெயிட், பட் ஐ லவ் திஸ் கலர் மிக்சிங் அண்ட் மேட்சிங். ஸோ இந்த ஒரு டோன் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். இதை எடுத்து ஜஸ்ட்டு சென்டரில் மட்டும் இப்படி போடுறேன். இதே கலரே என்னுடைய கண்ணோட இந்த இன்னர் கார்னரையும் ஹைலைட் பண்ண லைட்டாக இப்படி பண்ணுறேன். ஓகே ஃபார் நவ். இந்த லுக்கில் வந்துட்டு இந்த கண்ணில் வந்து இந்த இன்னர் கார்னர் இப்படி இருக்குல்ல, அது வந்து நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் அந்த ஸ்டைல். ஸோ அது மட்டும் ப்ராபப்ளி நான் ஒமிட் பண்ணிவிடுவேன். இப்போ ஒரு லிக்விட் லைனர் எடுத்துக்கிறேன். எடுத்து அந்த விங்கை க்ளீன் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பெட்டராக க்ளீன் பண்ணுறதுக்கு என்னுடைய ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஒரு கன்சீலர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இந்த ஃபாலோட்ஸ்லாம் டஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபவுண்டேஷனை எடுத்து இந்த விங்கை க்ளீன் பண்ணுறேன். இப்போது இந்த ஸ்பஞ்ச் வச்சு இப்படி பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா தட்ஸ் ஆல். அதனால தான் இந்த விங் போட்டும்போது நான் ரொம்ப வரி பண்ணல. அது ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை கச்சா முச்சான்னு இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ட்டு விட்டேன். அடுத்து நான் ரொம்ப தின்னாக ஒரு ஐலைனர் லுக் பண்ணிக்கிறேங்க. எண்டுலேயும் அந்த விங்கை போட்டுட்டு நான் வந்து லைனரோட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ காஜல் டைம். நல்லா திக்காக என்னுடைய லோவர் லேஷஸில் காஜல் அப்ளை பண்ணிக்க போகிறேன். குட்டி பிளெண்டிங் ப்ரஷில் இந்த ஒரு மேட் பிங்க் ஷேட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னுடைய லோவர் லேஷ் லைனில் இந்த காஜல் முடிஞ்ச இடத்துல போட்டுக்கிறேன். எனக்கு அந்த பிங்க் கொஞ்சம் ஆப்வியஸாக தெரியணும். அடுத்து இங்கே ஒரு ஷிம்மரி லைன் இருக்குது காஜலில். அதுக்கு வந்து இந்த வயலட்டே திருப்பி எடுத்துக்கிறேன். அந்த காஜல் மேலே நான் வந்து வச்சுக்க போகிறேன். பட் அதில் வந்து கொஞ்சம் ஒரு கிளிட்டர் இருக்குது. அந்த கிளிட்டரினஸ் இதில் கிடையாது, ஏன்னா என்கிட்ட அந்த கலர் இல்லை. திருப்பி பிளாக் எடுத்து இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். திருப்பி வயலட் எடுத்து இன்னொரு ஒரு லைன் போட்டுக்கிறேன். திருப்பி அந்த பிங்க் எடுத்து லைட்டாக இதில் போட்டுக்கிறேன். காஜல் இன்னும் ஒரே ஒரு லைன். இதில் இப்போ நம்ம நிறைய மஸ்காரா அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஃபால்ஸீஸும் ஒட்டுவேன், பட் ஸ்டில் நிறைய மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். கண்ணோட ஒரு லாஸ்ட் பார்ட்டாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய ப்ரோ போனை நான் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். ஒரு க்ளீன் ப்ரஷ் எடுத்துப்போம். எல்லா ப்ரஷ்லையும் ஏதாவது இருக்குது. ஓகே, இந்த ஐப்ரோ ப்ரஷ் க்ளீனாக இருக்குது. ஸோ இதில் ஒரு லைட் சில்வரி டோன் ஷேட் இதை எடுத்து இந்த ப்ரோவோட ஹையஸ்ட் பாயிண்டில் மட்டும் போட்டுக்கிறேன். அந்த ஃபோட்டோவில் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் ஹைலைட்டர் இல்லைன்னா ப்ரோ போன் ஹைலைட்டிங் வேலை நடந்த மாதிரி தெரியல. பட் எனக்கு வேணுமா இருக்குது, அதனால் போட்டு இப்படி கையால் இப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்சோ என்னுடைய ஐப்ரோஸை நான் வந்து இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் போல்ட் ஐஸ் பண்ணும்போது என்னுடைய ஐப்ரோஸும் க்ளீனாக கிளியராக அழகாக இருக்கணுன்றது எனக்கு பிடிக்கும். ஒரு கோல்டன் கலர் ஹைலைட்டர் எடுத்து என்னுடைய கன்னத்தை ஹைலைட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு சின் அண்ட் மூக்கியும் ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, லிப்ஸ் வைஸ் எனக்கு அந்த அளவுக்கு ஷோராக இல்லை. நான் வந்து ஒரு லிப் கிளாஸ் மட்டும் போட்டு பார்க்க போகிறேன். லைட்டாக ஒரு பிங்க் டோன் இருக்க ஒரு லிப் கிளாஸ். என்னோடய லிப்ஸை இன்னும் கொஞ்சோண்டு நான் ஃபைன் டியூன் பண்ண போகிறேன். ஒரு மெஜந்தா டோன் லிப் லைனர் வச்சு லைன் பண்ணிக்கிட்டு மம் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய ஃபால்ஸீஸ் ஒட்டிட்டு லுக்கை முடிச்சிட வேண்டியதான். இதான் ஃபைனல் லுக். ஆஹா, எனக்கு சத்தியமாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லாவெண்டர் வைப்ஸ் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் இந்த டார்ச்சர் உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லுக் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 100% வரல. என்னுடைய ஐ ஷேப்க்கு என்னுடைய ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் கலர் ட்வீக் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இந்த மெத்தட்ஸ்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி மாற்றிருக்கேன். பட் எனக்கு டெஃபினட்டாக ஓவரால் லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சாரீ ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரீ வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய ஃபிசிக்கு எனக்கு சாரியே பிடிக்காது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இந்த சாரீ கட்டியிருக்கும் போது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ரியலி லைக் இட். ஸோ இந்த லுக் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். சாரி, நான் பேஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கல. பட் பேஸ் நீங்கள் எந்த டுட்டோரியல் எடுத்தாலும் இதே தான் இருக்க போகுது. நான் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் புதுசாக செய்யலை. பட் சில புது டெக்னிக்ஸ்லாம் வச்சு ஒரு பேஸ் டுட்டோரியல் நான் சீக்கிரமாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. எனக்கே இந்த
கெட்டப் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.